தியானத்திற்காக நம்முடைய வேதத்தை திறந்து நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். For our meditation, let us turn to the book of Proverbs, 30th chapter, 4th verse. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And praise be to the holy name of God. இங்கே அவருடைய நாமம் என்ன, அவருடைய குமாரனின் நாமம் என்ன என்பதை குறித்து 2 நாட்கள் கேள்விப்பட்டோம். இந்த கடைசி நாளிலாம் கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய நாமத்தை குறித்து பேசும்படியாக நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். And we heard the word of God, that what is his name, that is the name of God, and what is his son's name, that we all gathered in the presence today, and also we are going to meditate about the names of his son. அவருடைய நாமம் என்ன என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய நாமம். And what is his name? His name is the name of God, of Father. பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்று சொல்லும்போது அவருடைய பெயரை காண்பிக்கிறது. The name of the God of Father is the name that we have received. அவருடைய பெயரை மாத்திரமல்ல, அவருடைய பெயரை உச்சரிக்கிற வேளையிலே அவரில் கிரி செய்ததான அதே வல்லமை நம்மிடம் கிரி செய்யும். The name, not only his name, that what we have heard, the work through him, that what it has been carried will be carried through his name. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் தம்முடைய நாமத்தை ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். In the Old Testament, God revealed his name to each and every one of us. ஒவ்வொரு விதத்திலே தேவனுடைய நாமத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். In every different angle, God revealed his name. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குமாரனுடைய நாமத்தை பிறப்பதற்கு முன்னதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக, பிறந்த பின்பும் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவருடைய நாமத்தை தேவன் வெளிப்படுத்தினார். And before the birth of Christ, through the prophets in the Old Testament period, and also during the New Testament period, it was been revealed through the prophets. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே குமாரன் பிறப்பதற்கு முன்னதாக அவருடைய நாமத்தை குறித்து தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார். The prophet in the book of Isaiah, the prophet says about the birth of Christ, that how he will come into this world. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். For us a son is being given. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். And for us a son being born. அவருடைய நாமம் அதிசயமானவர். And his name is wonderful. ஆலோசனை கர்த்தர். And he is a counselor. வல்லமையுள்ள தேவன். The mighty God. சமாதான பிரபு. And the Prince of Peace. நித்திய தேவன். An everlasting Father. அல்லேலூயா. Hallelujah. இந்த பூமியில இயேசு பிறப்பதற்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசி எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறார். And how the prophet Isaiah, before the birth of Christ, he has beautifully said. இயேசு இந்த பூமியிலே பிறந்தபோது, and when Jesus was born in this அவருடைய earth, நாமத்தை குறித்து தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். and concerned about his name, the prophet has revealed his அவருக்கு name. இயேசு என்று பெயரிடுவாயாக. Thou shalt name him as Jesus. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். And we have to name him as Emmanuel. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கும் அந்த நாமமுடைய தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். And that name of God is today walking in our midst today. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் முதலாக எல் எலியோன் அல்லது மகா பெரிய தேவனாய் வெளிப்பட்டார். And in the Old Testament, the God revealed as a great God, an almighty God, as a God of El Eloi. ஓ யெகோவாவாக வெளிப்பட்டார். And he revealed as Eloah. யெகோவா என்று சொன்னால் இருக்கிறவராய் இருக்கிறேன். And I am the one which is called as El Eloi. சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்பட்டார். And he revealed as an omnipotent God, an almighty God. இந்த மாலை வேளையிலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும்கிறதான
யெகோவா அபியர் என்கிறதான அந்த நாமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். And today in this evening we are going to meditate about Jehovah Ebiath. That's the God's name, that is Almighty God or an omnipotent யெகோவா God. அபியர். Jehovah Ebiath. எபியத் இல்ல அபியர். Ebier. எபியர்ல பி ய இர் அபியர். Ebier. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஒரு எழுத்து மாறினாலும் தொல்லதான். And if one name, one letter changes, the name will be different. ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு அம்மா செத்து போச்சு. In an hospital, a mother died. அவங்க பேரு மரியம்மா. Her name is Mariamma. எழுதுனவே மாரியம்மான்னு எழுதிட்டான். And the one who wrote the death certificate as Mariamma. இது உண்மையா நடந்த சம்பவம். This is a true incident that has taken place. தடிக்காரங்குளத்துல ஒரு அம்மா இருந்து அப்படி. And there was an old mother in Tadikarambaru. தேவனுக்கு மகிமை. And praise be to God. அப்ப நான் தான் அங்க இருந்தேன். I was in charge in that place. அந்த அம்மா திடீர்னு இறந்தப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. And suddenly that mother passed away and they took them to the hospital. அந்த பேர்லாம் கேட்டு எழுதுறவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல. பேர் என்னன்னு கேட்டுக்கா மாரியம்மான்னு எழுதிட்டான். அதனால கடைசியில அடக்கம் ஆராதனைக்கு அடக்கத்துக்கு பாடி கொடுக்கும் போது சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா டாக்டர் வந்து மரியம்மான்னு கொடுத்துட்டாரு. இங்க பார்த்தா மாரியம்மான்னு. And the name here was Mariamma, but the name was what they have certified is Mariamma. அப்புறம் நான் தான் சொன்னேன் அவங்க பேரு மரியம்மா தாங்க அப்படின்னு சொன்னேன். அதனால அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் கூட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் அனுகூலமா இருந்ததுபடினாலே சரி ஃபாதர் சொல்றதுல கொடுத்துருங்க அடக்கம் பண்ணட்டும்னு அடக்கம் பண்ணோம். And as I explained about the situation about the name, then police from the department they have been favorable to us, accepting as the father is saying. இந்த மாலையிலே நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வந்திருக்கிறார். In this evening time our God is as an omnipotent God and almighty God. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many people are believing in that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many people believe in that? Hallelujah. Hallelujah. சர்வ வல்லமையுள்ள தேவன், An almighty God. இன்றைக்கு ரெண்டு நாமங்களை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். I decide to speak with you about two different names. ஒன்று சர்வ வல்லமையுள்ள தேவன். One is an almighty God. பிதாவாகிய தேவனும் சர்வ வல்லமையுள்ள தேவன். And God the Father is an almighty God. குமாரனும் சர்வ வல்லமையுள்ள தேவன். The Son is also an almighty God. முதலாவது குமாரின் நாமத்திலே அதிசயமானவர் என்று தொடங்குகிறது. And the name of the Son in the beginning it reveals as a wonderful God. தேவனுக்கு மகிமை. And glory be to God. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறதான காரியத்தையும் அதிசயமானவர் என்கிற நாமம் உள்ளதான குமாரனின் நாமத்தை குறித்தும் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். And today we are going to meditate about God the Father as an almighty God and the Son as a wonderful God. Into these names we are going to meditate. அதிசயமானவர், A wonderful God. நம்முடைய தேவன் பிறக்கும் போதே அதிசயமானவராய் பிறந்தார். In the birth itself our Jesus was born in a wonderful manner. உலகத்திலே தாய் தகப்பன்மார்கள் இணைந்து அவர்கள் பாவத்தினாலே பிறப்பிக்கிற ஒவ்வொருவரிலும் நானும் ஒருவன், இங்கே உட்கார்ந்திருக்க நீங்களும் ஒருவர். And I am also one, and also you the one, that you and I are begotten by the Father who committed sin. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். I was shapen in iniquity, my mother conceived in sin. நான் துர்க்குணத்தில் உருவானேன். And I was shapen in iniquity. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஆனால் நம்முடைய தேவன் அதிசயமானவராக பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிலே உருவானவர். And but our God is a wonderful God. On the shadow of the Holy Spirit he was born. தேவனுக்கு மகிமை. Praise be to God. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் கூட அதிசயமானவராக தேவன் அநேகருக்கு வெளிப்பட்டு தம்மை காண்பித்திருக்கிறார். In the Old Testament, to many of the saints, God revealed as a wonderful God. ஏனென்றால் குமாரன் உருவாவதற்கு முன்னதாகவே பல்லவத்திலே குமாரன் வார்த்தையாக இருந்திருக்கிறார். And
before when son was came into this world, he was in the heaven as a word. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் பரலோகத்திலே ஒன்றாயிருக்கிறார்கள். And Father, Son and the Holy Spirit was one as in the heaven. மனோவாவுக்கு தேவன் அதிசயமானவராக அதிசயம் என்னும் நாமமுடையவராக தேவன் வெளிப்பட்டதாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். And Judges 13th chapter we see that God revealed as a wonderful God also unto Manoah. மனோவாவும் மனைவிக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. Manoah and his wife was not having a child. அந்த வேளையிலே தூதன் அவர்களை சந்தித்து உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவான், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட வேண்டும் என்று அங்கே தூதன் சொல்லிவிட்டு போய்விட்டான். And the angel of the Lord said unto the wife of Manoah that he appeared and said that thou shalt have a child. அந்த வேளையிலே சிம்சோனுடைய மனைவியிடத்தை சொல்லும்போது சிம்சோன் இல்லை, சாரி சிம்சோனுடைய தகப்பன் மனோவா இல்லை. And when the angel of the Lord spoken to the wife of Manoah, Manoah was not there before his wife. ஓ மனோவாவின் மனைவியிடத்திலே தூதன் சொன்ன வார்த்தை எனக்கும் கூட சொல்ல மாட்டாரா என்று அவன் அவளோடு காத்திருந்தான். And he was also longingly expecting that the angel of the God who spoken to his wife, will not God speak unto me? அந்த வாஞ்சையை அறிந்ததான தூதன் மறுபடியுமாய் வருகிறார். And understanding the desire of Manoah, the angel of the Lord came unto Manoah. ஓ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to the holy name of God. இன்றைக்கும் அநேகர் கூட்டங்களுக்கு அதிகமாய் வருவது ஸ்திரீகள் தான் அதிகமாய் வருகிறார். And today in many meetings when we see women are coming அவர்கள் home, மாத்திரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் போதாது. it's not sufficient that when they alone hear the word of God. அவருடைய புருஷன்மார்களும் கணவன்மார்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டே ஆக வேண்டும். Every husband of every woman should hear the word of God. அவர்களுக்கு அந்த வாஞ்சை உண்டாக வேண்டாம். And for them also they should have the word of God. அப்படியானால் மாத்திரமே இந்த குடும்பங்களிலே அதிசயம் நடைபெறா. If that is so, only that can be a wonderful which can happen in this place. அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். And he desired ஓ more. தூதன் மறுபடியும் வந்து மனோவாவோடு பேசுகிறார். Again the angel of the Lord is descending and speaking to Manoah. எல்லாவற்றையும் விவரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. There's no time to explain all about the things. தேவனுக்கு மகிமை. And glory be to God. ரெண்டு பேரும் அந்த தூதனிடத்திலே சொன்னதான காரியம் என்ன? And what that both the people, Manoah and his wife, spoke to angel. நீ சொன்ன காரியம் நடக்கும்போது உம்மை கனம் பண்ணும்படியா உம்முடைய நாமம் என்ன? And that I might honor you, and the word that what you say may happen, what is thy name? என்னுடைய நாமத்தை நீ கேட்பானே. Why you ask my name? என்னுடைய நாமம் அதிசயம். My name is wonderful. அல்லேலூயா. Hallelujah. அதிசயம் என்னும் நாமமுடையவராக தேவ தூதன் அங்கே வெளிப்படுகிறார். As a name as wonderful, the angel of the Lord is appearing before. உடனே அந்த அதிசயம் என்னும் நாமமுடையவருடைய அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வந்து கற்பாறையின் மேல் வைத்தார்கள். And they brought a bread to the people upon the rock, and in order to honor the angel of the Lord as a wonderful God. ரெண்டு பேர் பார்த்து கொண்டிருந்தார்கள். Both of them were watching it. அதிசயம் விளங்கினது. And there came the wonder. வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. From the heaven there came the fire. ஓ வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. And there came the fire from the heaven. கற்பாறையில் இருந்ததான எல்லா வெள்ளாட்டு குட்டியும் இறைச்சி எல்லா பானங்களையும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய்விட்டது. And all the meat which was kept upon the rock, the fire devoured that. ஓ அதிசயமான தேவன் இன்றைக்கு நம்ம உலாவிக் கொண்டிருக்கிறார். And that wonderful God is walking in our midst in this evening time. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many people are believing that? உலகத்திலேயும் கூட அதிசயம் என்று சொல்லி 7 அதிசயங்கள் இருக்கிறது. In the world when we see there are 7 wonders are there. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். I think you all know about 7 wonders of the world. அப்படிப்பட்டதான அதிசயங்களை உண்டாக்கினவர்கள் அவர்களுடைய ஞானத்தினாலும் அவர்கள் சேகரித்து வைத்ததான பொருட்களினாலும் அவருடைய கற்பனைகளினாலும் அவருடைய பலத்தினாலும் உண்டாக்கினவைகள். The people who made a wonderful thing, the 7 wonders, out of their knowledge, out of their wisdom, out of their imagination, they have created that wonders. தாஜ்மஹாலை கட்டினவர்
அவருடைய ஞானத்தினாலே, அவருடைய அறிவினாலும், அவருடைய செலவினாலும் அதை கட்டினார். One who constructed Taj Mahal out of his money, out of his wisdom, out of his knowledge, he constructed it. நேபுகாத்நேச்சார் அந்த தொங்கு பாலத்தை அவர் கட்டினார். அது அவருடைய மனைவியை பிரியப்படுத்துவதற்காக கட்டினார். In order to please the wife, the Nebuchadnezzar, he made the hanging garden in Babylon. தேவனுக்கு மகிமை. And glory be to God. இதெல்லாம் நிரந்தரமானவைகள். These are all the permanent things. ஆனால் அதிலே தேவனுடைய வல்லமை இல்லை. That in that place there was no power of God. தேவனுடைய வல்லமை இல்லை. There was no power which was revealed there. ஆனால் தேவனுடைய வல்லமையினால் அதிசயத்தை பெற்றவர்கள் எங்கே உண்டு? அதற்கு சாட்சியாய் நானும் இருக்கிறேன். ஹல்லேலூயா, Hallelujah. அருமையான தேவ ஜனமே, எத்தனையோ பேருக்கு தேவன் அதிசயங்களை அவருடைய நாமத்தின் மூலமாக நாமத்தினாலே செய்திருக்கிறார். And out of his name, out of the name, he has done lot of wonders in our life. என்னுடைய ஊழியத்தின் பகுதியிலே உலக அதிசயம் என்று சொல்லலாம். In my ministry life, I can say it is the wonders of the world. அல்லது கிண்ண சாதனை என்று சொல்லலாம். And also we can say that it is the Guinness record. தேவன் பெரிய பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறார். God has done a great wonders in my ministry. மனுஷருடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். And which are all beyond the imaginations of the man. கூடாத காரியங்கள். And the things which are impossible by man. எந்த மனுஷனால் செய்யக்கூடாத காரியங்கள். No man can possibly do that work. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 1990 ஆண்டுல In the year 1990. ஒரு இடத்திலே ஊழியம் செய்கிற வேளையிலே And one place I was doing அந்த the இடத்துக்கு ministry. பேரு ஈஞ்சக்கோடு என்ற அர்த்தம். And in that place it was called as Injangode. அங்கே தண்ணீர் இல்லாமல் கஷ்டமாயிருந்தது. In that place there was no water. கிணறு தோண்டினேன். I digged the well. 6 அடி கிணறு. And 6 6 அடி அகலம் உள்ளதான கிணறு 25 அடி ஆழம் தோண்டியாச்சு. And 25 feet depth and also 6 feet width. அங்கே பார்த்தால் அப்படியே இவ்வளவு அந்த வட்டம் முழுவதும் 6 அடியும் கற்பாறை. And when we see about the 6 feet width, it was filled with rock. எங்க பார்த்தாலும் பாறை. வட்டம் முழுவதும் 6 அடி. இதுதான் வச்சுக்கோங்களேன். அப்படி 6 அடி இப்படி இருக்குன்னு வைங்களேன், எல்லாம் பாறை. The 6 feet width we digged, the entire feet was filled with rock. சோர்ந்து போய் விட்டேன். And I fainted. தேவனுக்கு மகிமை. Praise be to God. இரண்டாவது ஒரு கிணறு தோண்டலாம் என்று பிரயாசப்பட்டேன். And I tried that I may dig one more well. நீங்க ஒருவேளை என்னடா இவர் ஈசாக்கு தம்பியா இருக்குமோன்னு நினைச்சாதீங்க. And don't think that I may be the brother of Isaac. தண்ணி இல்லாதனால எப்படியாவது செய்யணுமே. And as in order to get, நீர் இல்லாதனால எப்படியாவது கிணறு தோண்டனா. as there was no water, I wanted to dig the well and get water. அப்படியே நடந்து கொண்டே இருந்தேன். And I was walking. கர்த்தர் சொன்னார், இந்த இடத்துல தோண்டு. And God told me, this appointed place you dig the well. அந்த இடத்துல ஒரு சிறிய கல் எடுத்து வைத்துட்டேன். And I kept a small stone and placed it in இந்த that place. ஊர்ல தண்ணி பார்க்கறவங்க இருக்காங்களா? And is there anyone who is the diviner to find the well of water? ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன். And they brought one கர்த்தர் diviner. சொன்னது சரியா? And whether what God said is right. இந்த இடத்துல எங்க தண்ணீர் இருக்கிறது என்பதை காண்பீங்கள் சொன்னேன். நேரா அவர் போய் அந்த கல்லுக்கு மேல அப்படியே நின்னுட்டாரு. ஹல்லேலூயா, Hallelujah. I kept the stone there. The diviner came and said, this is the place where there is a water in the well. பெரிய கல்லோடுல சின்ன கல் தான். Not the big stone. It was a very small stone. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கே கிணறு தோண்டினோம். And there we started digging the well. 25 அடியா தோண்டின உடனே We started digging for 25 அதே feet height. போல பாறை. Like manna, there was a rock. 6 அடிக்கும் பாறையா இருக்கிறது, கீழே முழுவதும் பாறை. And beneath, when we see, it was only the rock. There was no sand. அம்மி கொத்துனது போல கொத்தி பார்த்தா கூட தீ வருகிறது. With a grinding mill, that when we try to pierce it, like manna, fire is also coming out from that place. கடப்பாறை வைத்து குத்தி குத்தி பார்த்தாலும்
தீ பொறிகள் பறக்கிறது. Even when we take the spear and try to dig that places, fires are coming out from that rock. இரண்டு கிணறு தோண்டியும் இந்த நிலவரமா என் தேவனே என்று சொல்லி போய் படுத்து அப்படி சோர்ந்து போய் விட்டேன். And I tried and tried in both the well. I could not find the water. I was fainted and I went and slept in my place. 9:30 மணிக்கு பயங்கரமான இடி முழக்கம் போல சத்தம். 9:30 there was a thunder of voice which I was hearing in that place. என்னாலே செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் உண்டா? Is there anything impossible by me? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? Is there anything impossible to me? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? Is there anything impossible to me? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? Is there anything impossible to me? 4 முறை அந்த சத்தத்தை கேட்டேன். And I am hearing that voice. இல்லை 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 இல்லை. No, no, no. தேவனுக்கு மகிமை. Glory be to God. உடனே எழுந்திருச்சு எல்டர் சிஸ்டர் சொன்னேன், சிஸ்டர் பயங்கரமான சத்தம் கேட்டேன், அதனால இந்த கிணத்துல ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகுது. Immediately I wake up and said to the sister that there is a great thunder that I am hearing. There is going to be a wonder which is going to happen in this place. இரவு 10 மணிக்கு அந்த கிணறு தோன்றவர் வீட்டுக்கு போனேன். And I went to the man who used to dig that well by 7:10. 10 மணிக்கு ராத்திரி வீட்டுக்கு போறேன். On night 10 p.m. I'm going to that man who used to dig that well. ராத்திரி வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. And he asked me, brother, why you have come at the night? I heard the voice of God. தேவனுடைய சத்தம் கேட்டேன். I heard the voice of God. அதிசயம். And that's the wonder. தேவனுக்கு மகிமை. Praise be to God. காலையில எப்போது விடியும் என்று காத்திருந்தேன். And I was waiting that when morning will come. அதற்காக ஒரு ஜெபம் செய்தேன். And for that I made a separate prayer. நீ சொன்ன வார்த்தையின்படி அதிசயம் நடக்க போகிறது என்றால், Lord, as you said, if that wonder is going to happen according to your word. 6 மணி ஜெபத்திற்கு ஒரு ஊழியக்காரர் வர வேண்டும். And Lord, there should be the servant of God that he should come in this place. 6 மணி ஜெபத்திற்கு கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று சொல்ல வேண்டாம். And he should tell to me that it is Lord who sent me to come to your place. அவர் ஜெபித்து அதிசயம் நடக்கிறது என்று சொல்ல வேண்டாம். And when he prayed, that should be the wonder that should happen in that place. ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். And our God is walking in our midst who used to attend our voice. காலையில் 6 மணிக்கு ஜெபத்திலே போயிருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் வந்தார். And early morning when I finished my prayer, the servant of God came. உன்னுடைய சபைக்கு ஆண்டவர் போக சொன்னார். And God commanded to me that I should come to your faith. தேவன் பேசும் தேவன். And our God is a God who used to speak. தேவன் பேசும் தேவன். Our God will speak. Hallelujah. Hallelujah. விவரத்தை சொன்னேன். And I explained the incident. நீ கவலைப்படாத, ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். And he said that do not worry, let us pray. ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். And we continually prayed. திடீரென்று சொன்னார். Suddenly he said, வடக்கே இருந்து ஒரு பெரிய ஊத்து வருகிறதா. And from in the west direction there is some kind of a springs are coming out. தேவனுக்கு மகிமை. Praise be to God. வடக்கே இருந்து ஒரு பெரிய ஊத்து வருகிறது. They are going to come from this direction a great springs of water. ஆனால் பாறை வட்டமா இருக்கு. But there is a rock which is surrounded in 6 feet width. சாயங்காலம் 6 மணிக்கு பாறை வட்டமாக இருந்தது. Yesterday evening that rock was in a round shape. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவனுடைய சத்தம் பாருங்க அதிசயமான காரியத்தை செய்து வைத்தது. And see the work of God which did the wonderful thing there. சிருஷ்டிப்பிலிருந்து தேவனுடைய சத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். And we are going to hear and meditate about the work of the creation of God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். And glory be to the holy name of God. நாங்கள் உடனே அந்த கிணத்துல இறங்கினேன். Immediately I get down into that well. 25 அடி ஆழம். It was a feet of 25 feet height. 80 அடி ஆழம் ஒரு கிணறுல இறங்கி வேலை செய்திருக்கிறேன். And even in the 80 feet height I have entered into that well. அங்கே இறங்கின உடனே And when I entered into that well, அந்த கடப்பாரை நடுவிலே குத்தின போது and when I tried to put my spear in the center of the அடிக்கு உள்ளே போய் விட்டது. And there it went smoothly into that rock. 5 feet it entered smoothly inside that rock. Hallelujah. Hallelujah.
கொல்லப்புற உள்ள வச்சு கைப்பிடி மத்த கையில இருக்கு. And when the spear entered into it, I could not hold that. அவருக்கு பெரிய சந்தோஷம். And there was a great joy. கிணறு தோன்றவருக்கு பெரிய சந்தோஷம். And the one who used to dig the well, he had a great joy in his life. எனக்கு அத பார்க்கணும் பயங்கர சந்தோஷம். And more than about him, I had a great joy. சிஸ்டர்ஸ் மேல நின்னுட்டு அடேலியா கத்துறாங்க. And sisters, they are shouting and rejoicing. இவ்வளவு அகலத்துக்கு அப்படியே கரெக்டா ஒரு அடி அகலம் இருக்கும். அப்படி ரெண்டு பக்கமாக பிரிந்து இருந்தது. அல்லேலூயா. And 1 feet width, the rock was divided. பாறை ரெண்டாய் பிரிந்து இருந்தது. The rock was divided into two. அந்த ஐயா சொன்னது போல 5 அடிக்கு கீழே வடக்கே இருந்து ஒரு பெரிய ஊற்று வந்தது. And there came the springs of water, as that brother said, Lakmana, the water gushed out from that 1 feet width. இந்த ஓரத்திலும் அந்த ஓரத்திலுமாக வெடி வைத்து 5 லாரி கற்கள் கிடைத்தது. And both this side and that side we kept the crackers and the rock would burn. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அது யாரால் முடிந்தது? And by whom it has come. நம்முடைய தேவன் அதிசயமானவர். And our God is a wonderful God. உன்னுடைய ஜீவிதத்திலும் கடினமான காரியத்தை யார் செய்ய முடியும் என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? And whether you're asking that my thing is greater, who can carry this wonderful work? மரியாள் இயேசுவின் தாயாக போகிற மரியாள் இடத்திலும் தூதன் வந்து சொன்னபோது எப்படி ஆகும் என்று கேட்டார். When the angel of the Lord came unto Mary and said that Lakmana, she was asking the question. ஓ என்னாலே செய்யக்கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. Is there anything impossible with me? உம்முடைய வார்த்தையின்படி ஆக்கலவது என்று சொன்னார். And he said, as according to thy word it shall happen. ஓ அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிற அருமையான சகோதரனே சகோதரியே. Beloved brother and sister, as you say in this manner. ஓ நாங்கள் யாரை குறை சொல்லவில்லை. And we don't say something like concern anybody. மரியாள் செய்த அநேக நன்மையான காரியங்கள் உண்டு. And there are good work that the Mary carried in his word. தேவனுடைய வார்த்தையின்படி ஆக்கலவது என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். And she surrendered that let it shall happen according to the word of God. அதிசயமான நாமமுடைய கிறிஸ்து பிறந்தார். And there came Christ, which was born as a wonderful one. Hallelujah. Hallelujah. அதிசயமான தேவன் அவருடைய சத்தம் அதிசயங்களை பிறப்பிக்க செய்கிறது. A wonderful God, his wonderful voice will carry the wonderful word. அவருடைய சிருஷ்டிப்பிலிருந்து நாம் பார்க்கும்போது, and when we see out from his creation, அந்த சிருஷ்டிப்பிலிருந்து அதிசயமான நாமமுடைய வல்லமை விளங்கி கொண்டே இருக்கிறது. in that creation the wonderful name is been manifested and revealed. வானமும் பூமியும் உண்டாகிறது என்றார், அது உண்டாகிவிட்டது. If the heaven and earth shall be formed, it was done. தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது? And how come the voice of God? சிருஷ்டிப்பை உண்டாக்குகிறது. It is the voice which will create the creation. சாதாரணமானது அல்ல. It's not in an ordinary manner. எந்த மனுஷராலும் கூடாத பெரிய பெரிய காரியங்களை அவருடைய சிருஷ்டிப்பு அந்த வார்த்தை அது செய்திருக்கிறது. No man can do that. It is impossible to man, but the creation, the voice of God carried such a great word. அதுதான் 29ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, in the book of Psalm 29th chapter when we read, கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, and the voice of the Lord is great, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது, and the voice of the Lord will make the hinds to call, கர்த்தருடைய சத்தம் காண்டாமிருகத்தை அது கிரீசுகிறது, காண்டாமிருகத்தில் கிரீசுகிறது, and the voice of the Lord will make as like a voice of a unicorn. கேதுரு மரங்களை முறிக்கிறது. It also divided the cedars and the Lebanon. சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது, and the voice of the Lord will make the hinds to call. தேவனுக்கு மகிமை. Glory be to the holy name of God. கர்த்தருடைய சத்தம் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறது. And the voice of the Lord God is going to do the wonder. தேவனுடைய வார்த்தையினாலே
அந்த சிருஷ்டிப்பில் வல்லமை, and by the word of the Lord, the power of the creation, அந்த வல்லமையுள்ள வார்த்தையினாலே ஒரு சிருஷ்டிப்பு காணப்படுகிறது. and by the power of the word there came the creation, அந்த சிருஷ்டிப்புக்குள்ளே ஒரு தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது. and in that creation there comes the power of God, வானமும் பூமியும் உண்டாக்கடவது. and heaven and earth were created by his word. தேவன் சொன்ன வேளையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையினாலே வானம் உண்டாயிற்று. Out of the word of the God of Almighty, the heaven and the earth were created. வானம் என்றுதான் சொல்லி இருக்கிறது. And it is said that heaven. ஆனால் வானங்கள் என்று பல வசனங்கள் இருக்கிறது. And when we see in the scripture, it says about the heavens in plural. It says. மூன்று வானங்கள் இருக்கிறது. And there are three different heavens are there. நாம் காண்கிறதான இந்த பூமிக்கு மேலே வானம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது பாருங்கள். See the heaven, that what we see from the earth, how it is terrible. வானங்கள். It says about the heavens. தேவனுக்கு மகிமை. Glory be to God. வானங்கள் அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. And heaven reveals about the works of God. வானங்கள் அவருடைய வல்லமை மகிமையை வெளிப்படுத்துகிறது. It reveals about the glory and the power of God. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஆனபடியால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட சொல்லும்போது, That is why Paul an apostle says in his scripture, ஒரு மனுஷனை அறிவேன், I knew a man, அவன் சரீரத்தில் இருந்தானோ, and whether he was in body, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ தெரியல, I don't know whether he was out of the body, அவன் மூன்றாம் மனவரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். but he was taken up to the third heaven. தேவனுக்கு மகிமை. Glory be to the holy name of God. ஒரு விஞ்ஞானி, There was a scientist. அவரு இந்த மூன்று வானங்களும் எப்படி அப்படி நிக்கிறது என்பதை பார்த்தா, அது ஒரு வஸ்திரத்தை போல, அல்லது பெரிய வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம். He was a great scientist. He thought that how these three அந்த heavens are வெங்காயத்து மேல standing. இருக்கிற தோல் இருக்கு பாருங்க, And as there is a little skin which is above the awning, அது போலதான் இருக்கான். like manner only the heavens are. மூன்று வானங்கள் அப்படித்தான் இருக்கிறது. Three heavens stands in the heaven in that manner. ஆனால் அந்த மூன்று வானங்களுக்கு மேலாகவே நம் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Above the three heavens, our God been taken up to the heaven. எல்லா வானங்களுக்கு மேலாக நம் இயேசு உயர்த்தப்பட்டார். And above all of the heavens, our Jesus was lifted up. அல்லேலூயா. Hallelujah. காரணம் இருக்கிறது. And there we could see that heaven. காரணம் இருக்கிறது. There is a reason in that. என்ன காரணம்? And what is the reason and the cause? இப்பொழுது காண்கிற வானங்கள் எல்லாம் மடமடாம் குடுகுடா என்று சொல்லி கீழே பூமியில விழும் என்று நன்றாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்றார். And Peter an apostle clearly say the heaven that what we see today, it is going to come down and descend and it is going to melt அதனாலதான் down. நம்முடைய பரிசுத்தவான்களும் நாமும் எல்லா வானத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட போகிறோம். That is why we and our saints of God are going to be lifted up above the heavens. அல்லேலூயா. Hallelujah. வானங்கள் உண்டாக்கடுவது என்று ஆண்டவர் சொன்ன வேளையிலே, And the moment when God said that let there be heavens, பகலை ஆள பெரிய சுடர், and there came the firmament in order to rule the இரவை ஆள world. சிறிய சுடர், And there was a little firmament in order to rule the night. அதற்கு சூரியன் என்று, இரவையாள சிறிய சுடருக்கு சந்திரன் என்றும் படைத்தார் என்று எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். In Jeremiah 35th chapter also we can see in order to rule the daytime there was a little firmament, that is sun, and also to rule the night there is a little firmament called as a moon. நட்சத்திரங்களையும் படைத்தார். And also he created the stars of the heaven. Jeremiah 31st chapter. வாசிக்கிற கால் இல்ல, 34 31 34 யாரு இல்லையா? 35 சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் 35 வசனம் 31 35 சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் தேவனுக்கு மகிமை. And praise be to God. ஓ சிறிய சுடர் பெரிய சுடர்,
and a little firmament and also the little firmament to rule. பாருங்கள், பகலிலே சூரியனை நம்மால் காண முடியறதில்லை. And in the morning time we could not see the sun. வெயிலை தாங்க முடியவில்லை. And we could not see during the sun and during the hot அதைத்தான் time. சங்கீதக்காரன் சொல்லுகிறார். That is what the psalmist says. தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமாய் இருக்கிறார். And our God is as a sun, that he is as a refuge. நம்முடைய தேவனே சூரியனுக்கு சமமாக இருக்கிறார். And our God is equal unto that அவருடைய sun. வார்த்தையினாலதான் உண்டானது சூரியன். And the sun was created by his word. ஆனால் அந்த சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டிப்பை தொழுது சேவிக்கிறார்கள். And they don't worship the creator, but they worship the creation. தேவனுக்கு மகிமை. And glory be to the holy name of God. பூமியை சிருஷ்டித்தார். And he created the earth, அதிலே ஜலங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியாக that all the people might சேர்ந்த be, ஜலத்திற்கு சமுத்திரம் என்று and பெயரிட்டார். all the people might be united together. He called it as a sea. தேவனுக்கு மகிமை. And glory be to God. பாருங்க, எவ்வளவு பெரிய சமுத்திரம் அந்த And see- பூமியில இருக்கிறது என்று. And see in the earth how a great sea and the oceans are. சமுத்திரத்தில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது. And see the depth of the ocean. எல்லா பூமியிலே மழை பெய்கிற தண்ணீர் எல்லாம் அங்கேதான் போய் சேருகிறது. All the water which comes down from the heaven as a rain is going towards that ocean. மழை பெய்கிற தண்ணீர் எல்லாம் சமுத்திரத்துல போய் சேர்ந்தால் சமுத்திரம் நிரம்புறதில்ல. And when the rain which come down from the heaven, when it goes to the sea, it never fills. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஆனால் அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்கையை வைத்திருக்கிறார். And that is why God has kept a fence or a hedge to the ocean. சமுத்திரத்திலே அலைகள் அடித்துக் கொண்டிருக்கிறது. And the wind is boisterous winds are coming in the சமுத்திரத்திலே sea. அலைகள் அடிக்கும் போது And when that ocean in the sea is boisterous, கரைக்கு வருகிறதும் போகிறதுமாய் இருக்கிறது. and the water will come to the shore and also it will return back. வாட்டர் வில் போல் அலைகள். And the waves will come from the sea. It will enter to the shore and return. Glory be to God. அது குறிக்கப்பட்ட அளவு வந்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இடைவிடாம அப்படியே வந்துகிட்டு போய்கிட்டே இருக்கு. And the அதுக்கு wave- காரணம் என்ன தெரியுமா? And what is the reason that the waves from the ocean or from the sea, it will come to the shore and it will return back? What is the reason? தேவன் அதற்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். God has kept a fence to that sea. இம்மட்டும் வா, And until to this, மிஞ்சி வராது. and don't come beyond. உன் அலைகளின் பெருமை அங்கே அடங்க கடவுது. Let it, all your beauty might be stopped in that place. அதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? For that what has given there, ஓ, அந்த கடற்கரையில் எல்லாம் கதவுகளை வைத்து தாழ்பால் போட்டிருக்கிறார். and he has made a lock in the shore so that the water should not come out from that place. அந்த அலைகள் அடிக்கிற பக்கத்தில் தாழ்பால் அல்ல, And not where the waves which come towards that shore, அதற்கு பின்னால தாழ்பால போட்டிருக்கிறாராம். and he has locked it behind. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவன் எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார். See how God has created wisely. பக்கத்துல தான் இருக்குது ராமேஸ்வரம். And here nearby only there is a Rameshwaram, சாயல்குடி, Sayalgudi, தங்கச்சிமடா, உச்சிப்புலி பக்கத்துல தான் கடல் இருக்கு. Tangachimadam, Uchipuli. Near that we have the sea. தங்கச்சி மடத்துல பயங்கரமான அலை வந்து அக்கா மடத்துக்கு போயிடலாம் நினைக்க முடியாது. And in Tangachimadam, when the waves boisterous, we cannot go to the Akkamadam. தேவனுக்கு மகிமை. And glory be to God. சாயல்குடியில And in- பயங்கரமாக அலை வந்தாக்க பரமக்குடிக்கு வந்துடலாம் நினைக்க கூடாது. And don't think that Sayalgudi, if the waves come, we can come to the Paramagudi. நன்றியோடு அதிகாலையில் எழுந்து சோத்திரம் செய்யணும். And with a grateful heart, early morning, we have to rise up and pray. ஆண்டவரே, இம்மட்டும் வா. And he shall come unto this மிஞ்சி place. வராத. Don't come beyond. பரமக்குடிக்கு வராத. Don't come to Paramagudi. 4 மணிக்கு நீ சோதரிக்கலன்னா 30 அடிக்கு வரும். And early morning, when you don't wake up and praise in the early morning, praising 30 feet, it will come. சிலருக்கு அந்த நேரத்துல கூட அப்படியே பரம தரிசனம் இருப்பாங்க. கடல் அப்படியே அந்த அப்படியே
ஊஞ்சல்ல கொண்டு போறான்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பாங்க. In that time also people will be having a heavenly vision as if they are hanging in a swing. விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். And believer, you should be careful in your life. நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணேன். And I have researched. இப்படி கதவுகள் எல்லாம் வைத்து தாழ்பால போட்டு வச்சிருக்காரு. God has அப்படியானால் ஏன் சுனாமி வர வேண்டும்? And if God has kept the door and kept the lock in that shore, then how come the tsunami is coming? பயங்கரமான அலைகள் வந்து அடித்து சுனாமி எல்லாம் ஏன் வர வேண்டும்? Why come the boisterous wind like a tsunami that it should come? நீ தேவனை தேடவில்லை. You don't seek the Lord. உன்னை சிருஷ்டித்தவரை நீ தேடவில்லை. The God who created you have not sought after him. உன்னை உண்டாக்கினவரை நீ மறந்து போனாய். The God who created me have forgotten him. நீ அவரை ஸ்தோத்திரிக்கவில்லை. You never praised him. ஓ யாக்கோபே, நீ மனம் சஞ்சலித்து போனாய். And oh, you have been fainted in your heart. நீ மனம் சலித்து போனாய். And you been weary in your heart. என்னை நீ நினைக்கவில்லை. You never remembered me. தேவனுக்கு மகிமை. Glory be to God. அங்கதான் அடி உண்டா. ஏய் சுனாமி போய் பரமக்குடி அடின்னு தேவன் சொன்னா அடிக்கும். There only the tsunami, when it says, it will go and beat in Paramakudi. இடி இடித்து மின்னல் அடித்து பரமக்குடியில் இருக்கிற மரம் எல்லாம் அதுலதான் சார்ந்திருக்கிறாங்க சகோதரிகள். அதெல்லாம் போய் வேரோட தலை குத்துற நிக்கட்டும்னா அப்படி நிக்கும். There will be the thunder and also the lightning will come, and also the trees which are in the Paramakudi, it will take up to that place. தேவனுக்கு மகிமை. And glory be to God. எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல நேரம் இல்ல. There are many verses, there is no time to explain. புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. In the book of Job it says, இன்னதை அடியுங்கள். and in this manner you try to smite. அப்படியே இடியோடு கூட மின்னல்களை உண்டாக்கி இன்னதை நீங்கள் போய் அடியுங்கள் என்று அந்த இடிக்கும் மின்னலுக்கும் மழைக்கும் அந்த புயல் காற்றுக்கும் சொன்னால் மாத்திரம் அது அப்படியே செய்கிறதாம். In this manner, the thunder, the lightning, even the waves or the wind, what manner it says, it will go and beat. தேவன் சொன்னால் அப்படியே செய்யும். What God command, it will happen. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி வல்லமை இருக்கிறது. And there is he has such a great power in his word. உண்டா கடவுதென்றவனே உண்டாய்விட்டது. And he said that let it be created, it was created. அதெல்லாம் எப்படி இருக்கிறது? And how it is now? எபிரேயர் 1:3 And Hebrew 1st chapter 3rd verse when we read. எபிரேயர் 1:3 And Hebrew 1st chapter 3rd verse when we read. சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே தாங்குகிறார். And out of his word he is enduring, he is bearing all the things. தேவனுக்கு மகிமை. Glory be to God. இன்னைக்கு ஒரு 30க்கு 10 20 அல்லது 20க்கு 60 கட்டடத்துக்கு சென்ட்ரிங் எடுத்து பார்க்கிறதுக்கு ஜனங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள். And 30 to 60 and even 20 to 60 when we see to construct that, people are troubled and suffering to construct that. அஸ்திபாரத்தில் இருந்து கட்டடத்தை கட்டுக்கும் போது கவர்மெண்ட் கிட்ட போய் பணம் வாங்கணும் என்றால் பாதி உயிர் அவர்களுக்கு போய்விடும். From the foundation, in order to construct up to the top, to get from the money from the government, that end half of the life will vanish. தேவனுக்கு மகிமை. And glory be to God. அதுக்கு சென்ட்ரிங் போடுறதுக்குள்ள பெரிய பாடு. In order to make that centering work, there is great trouble. ஜல்லி மணல் எல்லாம் வேண்டும். And all gravel, sand, cement are required to construct. தேவனுடைய ஒரே வார்த்தை. But only one word of God. ஒரே வார்த்தை. One word of God. தேவனுடைய ஒரே வார்த்தை. One word of God. வானங்கள் உண்டாகட்டும். And on let the heaven be made. ஓ வானம் உண்டாகட்டும். Let there be heavens. அவர்கள் எவ்வளவு See how. நான் பார்க்கிற இடம் எவ்வளவு வானம். இப்ப யார் அதுக்கெல்லாம் கான்கிரீட் போட முடியும்? And who can make a concrete to this as we see that heaven? தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவனுடைய சர்வ வல்லமை. And the power, the almighty power of God. ஆபிரகாமுக்கு தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வெளிப்பட்டார். And God revealed unto Abraham as an omnipotent God. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில், In the book of Genesis 17th chapter, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், I am the almighty God. நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. He shall walk before me uprightly. தேவனுக்கு மகிமை. And praise be to God. இந்த மாலை வேளையில் சர்வ வல்லமையுள்ள தேவன்
நம் மத்தியிலே அசைவாடுகிறார். In this evening time, our God is walking in our midst as an omnipotent God. அவரே சமுத்திரத்தை உண்டாக்கினவர் He அல்லவா, is the God who created the sea. அதில் அடிக்கிற அலைகளுக்கு கட்டளையிட்டவர் அல்லவா, And He is the one who gives the commandment and to the waves which அந்த are coming. அலைகள் நம்மேல் மோதி அடிக்காதபடிக்கு கதவுகளையும் தாழ்பால்களையும் போட்டவர் அல்லவா, That the waves may not beat us, so that He has made the doors and the lock to நம்முடைய that sea. கண்களுக்கு அது தெரியவில்லை, And by our eyes we could not see. ஆனால் தேவன் அதற்கு எல்லை குறித்து வைத்திருக்கிறார். But God has appointed the hedge and the fence to that sea. அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரியவில்லை, And that the authority never know that. முதலமைச்சர்களுக்கு அது தெரியறதில்லை, Even the chief minister doesn't know about that. பிரதமருக்கும் கூட அது தெரியறதில்லை, And he, the one, the people could not know நாம் that. யாருக்குமே தெரியறதில்லை, We ourselves could not know that. எனக்கும் தெரியறதில்லை. I also not know that. ஆனால் வேதம் சொல்லுகிறது, But the Bible says, சத்திய வேதம் விதமாய் சொல்லுகிறது, and this is the truth of the word of God நீ says, மட்டும் வா, still it shall come. அதற்கு மேல வராத, Beyond that do not come. தேவனுக்கு மகிமை. Praise be to God. அப்படியானால் கடலை ஆராய்ச்சி செய்யும் ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், இவ்விதமான பயங்கரமான பெருங்காற்று புயல் காற்று வரப்போகிறது என்று. If that is so, the researchers who are making a research work in the ocean say that they are going to come a boisterous waves and waves. ஏன் அவ்விதமான காற்று வரப்போகிறது கடலில் இருந்து? And in the sea there is going to be a boisterous நீ wind and தேவனை waves. தேடவில்லை. You never seek the Lord. அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனை தேடவில்லை. Beloved children of God, you never seek the Lord. புயல் வரப்போகிறது, There are going to be a waves. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அழிய போகிறது. The Ramnad is going to be destroyed. அப்படி அந்த சீல சமுத்திரத்தை ஆராய்ச்சி செய்யற சொல்லிட்டால் போதும், ஒவ்வொரு சபையிலும் உபவாச ஜெபம், எல்லாரும் வந்துருங்க உபவாச ஜெபம். அப்படிதான் ஆண்டவனே தோத்திரம், இயேசுவே அப்பா ராஜா தோத்திர 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 தோத்திர, கஞ்சி குடிக்காட்டாலும் பரவாயில்ல. இப்ப If the researchers say that there are going to be a tempest, வருகிறது, அந்த நாள் வரப்போகிறது. the day is coming, it is coming, it is going to come. நாம் தேவனை மறந்து தூங்கினால் நம்மை தூக்கி கொண்டு போய் போடக்கூடிய அளவுக்கு சுனாமி காற்று வரும். And if we forget God, if we cannot be carried out, the tsunami will come. ஓ, அந்த மாநிலே ஊழிக்கார சகோதரிகளை சகோதரன் தூக்கி கொண்டு போய்விட்டது. And in Andaman ministry, the sisters, the brothers, the waves have taken them அந்த out. வீட்டிலே தேவன் இல்லை. And because in the faith of God is not there, சோதர ஜெபம் இருந்திருக்காது. and there won't be a praising prayer. சோதர ஜெபத்தை மறந்து தூங்குறார்கள். Many people are forgetting the praising prayer and sleeping. கொரட்டை விட்டு தூங்குறார்கள். And they are yawning, they are still in the deep sleep. ரோரிங் ஸ்லீப், Roaring sleep they have. அதான் என்ஜின் புல்லட் இன்ஜின் கலந்த மாதிரி. And like a bullet engine, the roaring sound is coming. புல்லட் ரெண்டு பக்கம் அந்த இது வச்சு போக போறது வச்சிருக்காங்க. The silencer will be there in the bullet in two sides. சைலன்சர் புடிங்கிட்டாக்கா அப்படி சவுண்ட் வரும். If we remove the silencer, the voice will come in that way. சுனாமி சத்தம் கேட்காத, பினாமி சத்தமும் கேட்காது. And there won't be tsunami or even the binami. நாம் ஜெபித்தால், And when we pray, பரிசுத்தவான்கள் ஜெபித்தால், if the saints of God pray, தேவ சமுத்திரண்டு தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பின் வாயில நீக்கபடிக்கு ஒருவனை தேடினேன், ஒருவனை காணோம். and the land may not be destroyed, that the land the Lord may save, I could not find not even a one in that land. இன்றைக்கு ஜெபம் என்றால் அனைவருக்கு எட்டியா இருக்கிறது. And today when we say about the prayer, people feel like a God. ராத்திரி காலங்கள்ல ஜெபம் இல்லை. And the night hour there is no prayer. ஜெபம் வர முடியாதான் தேவன் அங்க புயல வர வைக்கிறார். And when prayer decreases, there comes the wave more. உதாரணமா சொல்லட்டா, For example, let us say, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், and in the Gospel of Mark, 4th chapter, அக்கறைக்கு போவோம் மாறுங்க. let us go up to the shore. இயேசு சீடர்களை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறினார். And Jesus took the disciple and went into the ship. ஆண்டவர் தூங்குறது போல இருந்தா, And whether it was driving them out, தேவன் தூங்குறது போல இருந்தா, and whether God was as he was sleeping there, பின்னணியிலே தலையினை வைத்து நித்திரை செய்வது போல இருந்தா, and as he was at the bottom where he was as like sleeping.
தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சீஷர்கள் போய் கொண்டிருக்கும் போது And when the disciples were walking, கடலிலே பயங்கர அலைகள், and when they were passing in the boat, there was a great wave in the ship. பயங்கரமான காற்று, There was a boisterous wind, என்ன செய்வதென்று தெரியவில்லை. and they don't know what to do. அவர்கள் முயற்சியெல்லாம் செய்து பார்த்தார்கள். And they tried all by means. ஏனென்றால் அவர்கள் கடலிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. And because he had a good experience in the சில ocean. தேவபிள்ளைகள் வருஷ பழக்கத்தை வைத்துக் கொண்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வைத்துக் கொண்டு அக்கறைக்கு போலான் இருக்கிற முடியவே முடியாது. And some of the people by their experience they think that they can go and reach their shore in the other side. எத்தனை வருஷமாக தேவனுக்கென்று சேவை செய்தாலும், கிறிஸ்தவனாயிருந்தாலும் கிறிஸ்தவளாயிருந்தாலும், பாரம்பரியமா பெந்தகோஸ்து விசுவாசிக்கு பிறந்திருந்தாலும், உன்னுடைய திறமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ பலத்தினாலோ நீ அக்கறைக்கு போகவே முடியாது. How many years you might be the believer, by your ability, by your strength, by your experience, you cannot go and reach நீ that ஒருவேளை shore. கோடீஸ்வரன் மகன் என்று அழைக்கப்படலாம். Even sometimes you might be called as the son of a Korpati. நம்முடைய ஊழியத்திலே கூட கோடீஸ்வரன் மகன்லாம் ஊழித்து வந்திருக்கிறார்கள் பரிசுத்தவான் சொல்றார்கள். And many people are saying that to the ministry there are Korpati, their sons have come to this ministry. தேவனுக்கு மகிமை. And praise be to God. கோடீஸ்வரர் வந்து கன்வென்ஷனுக்கு 500 ரூபாய் கொடுத்தார். And they came to convention and gave 500 rupees. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். And praise be to God. என் தேவன் பெரிய கோடீஸ்வரர். And my God is a great யாரெல்லாம் சொல்ல Korpati. முடியும் என் தேவன் பெரிய கோடீஸ்வரர் என்று யாரெல்லாம் சொல்ல முடியும்? Who can tell that my God is a great Korpati? அல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உயிரோடு இருந்தாலும் ஒரு 25 லட்சம் கேட்டா கூட தந்திருக்க முடியாது. And if my father and mother, when they are alive, they could not even given 25 lakhs. ஆனால் தேவன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த நிமித்தமாக கர்த்தருடைய வீடுகளில் வேலை செய்யுமாக இதுவரை 4 கோடி ரூபாய்க்கு மேல தேவன் தந்திருக்கார். And as I have come into this ministry, until this time, God has given me more than விசுவாசத்தில் enough work ஜெபித்து through. வாங்கி இருக்கிறேன். And by faith, I prayed and God gave me. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. Not by might, not by power. இயேசுவை மறந்து விட்டார்கள். And they have forgotten Jesus. இயேசுவை மறந்து விட்டார்கள். They have forgotten Jesus. தங்கள் திறமையினாலே அக்கறைக்கு போலாம் என்று நினைத்தார்கள். Out of their ability, they thought that they will go to the shore on the other வார்த்தை side. அலை கடல் அலை பயங்கரமாய் வருகிறது. And there was a waves which was boisterous wind which was coming. அப்பொழுதுதான் ஐயரே, Oh Master. கன்னடல நல்லா சொல்லிருக்கு, சுவாமி. In Kannada it is said that Swami. It is there in the Bible. அது எனக்கு தெரியாது, சாமியே தெரியாது, அவர் அங்க இருக்காரு. என்ன அப்படியா? யோனா 1ஆவது இடத்துல இருக்கு. தேவனுக்கு மகிமை. Glory be to God. யோனா போன கடல்லையும் கூட பயங்கரமாக காற்றை தேவன் வரவிட்டார். In Jonah, when he was traveling, there came a boisterous wind. God commanded it. 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பெரும் காற்றை வரவிட்டார். God commanded a great wind in the book of Jonah. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பெரும் காற்று வர. The people who never hearken to the voice of God, there comes a great wind. பரிசுத்தவான்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு பெரும் காற்று வர. Anyone who obey not the words of the saints of God, great wind will come. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள். And go and read in the book of the apostles, in the book of Acts. தேவனுக்கு மகிமை. Glory be to God. பயங்கரமான கொடுங்காற்று. And it is a terrible great wind. ஈரோ கிளிதோன் என்னும் கொடுங்காற்று. It was a terrible wind. ஈரோ கிளிதோன். Irokilidon. ஒவ்வொரு காத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல. And now they are keeping a name for that wind. அது மாதிரி அந்த காற்று ஈரோ கிளிதோன். Irokilion, that's the name which was given to that wind. பயங்கரமாய் வந்து கப்பலை மோதி உடைத்து விட்டது. And it broke the ship which has the boisterous wind. அது காரணம் என்ன? What is the reason? அப்போஸ்தலனாய் பவுலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. And they never obeyed to the voice of the apostle. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. யார் நடத்திப்புகளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டுகிறாளோ அவளுக்கு ஒரு பயங்கரமான கொடுங்காற்று வர. And they that never hearken into the voice of an apostle, there comes the great wind to you. நீ அதிலே தப்ப வேண்டும் என்றால், And if you do that, sir, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருந்தால் தான் முடியும்.
And if the Almighty God is with you, it can be possible. அதிசயமாய் கொண்டு போய் கரை சேர்ப்பார். Wonderfully, He will make you to go to the shore. தேவனுடைய சத்தத்தை அந்த வேளையிலே கேட்க வேண்டும். And you have to hear the voice of God at that situation. தேவன் பவுலோடு பேசுகிறார். And God speaks to each and பவுலே everyone. பயப்படாதே. And son, fear நான் not. உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. தேவனுக்கு மகிமை. Glory be to God. சீசர்கள் சென்ற படகுகளை கப்பலிலே And where the disciples were going, பயங்கரமான காற்றும் அலைகளும் மோதின போது when the great wind which was dashing, ஐயரே, oh master, போதகரே, oh master, ஓ சுவாமி, oh Swamiji, எங்களை ரட்சியா, and save us. எங்களை காப்பாற்ற, Save us. நாங்கள் மடிந்து போகிறோம். And now we are drenching down. உனக்கு கவலை இல்லையா? And Lord, whether you don't have any worry, தேவனுக்கு கவலை இல்லாமல இருக்கு. whether Lord doesn't have that burden or a worry, அப்படிப்பட்ட அலையிலே அமிழ்ந்து போக வேண்டும் என்றது தேவனுடைய சித்தமா? and whether it is the will of God that you should be immersed in that way, தேவன் ஏன் அப்படி அனுமதிக்கிறார்? why God is permitting in that way? தேவனை நீ மறந்து விட்டாய். You have forgotten the God. எண்ணி முடியாத நாட்களாக நீ தேவனை மறந்து விட்டாய். Innumerable days you have forgotten the Lord. சிற்சியரை தொழுது செய்யாமல் சிற்சியை தொழுது செய்வித்தார்கள். They never worship the Creator, but they worship the creation. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். God said one word. ஓ இறையாதே. Oh, the waves come not. ஓ இறையாதே. Oh, the waves let it not. அமைதலாயிரு. And be calm. அமைதலாயிரு. And be calm. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. That came, it was great மிகுந்த still. அமைதல் உண்டாயிற்று. And there was still there. அல்லேலூயா. And that's a hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் சொன்னோன்னு அப்படி நின்றுச்சு. And what God commanded, it stood still. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். And all people are astonished. சமுத்திரம் உண்டாக்கடவது. And let there be ocean. எவ்வளோ சமுத்திரம் பெருசா இருக்கு. And see the ocean or the sea, how great it is. இந்தோனேசியாவிலே சுனாமி ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா அப்படியே வந்து மெட்ராஸ் எல்லாம் அடித்து கன்னியாகுமரி எல்லாம் என்ன பயங்கர கடல் எங்க இருக்கு, எங்க உருவானது, எத்தனை கோடி மக்கள் செத்தாங்க பாத்தீங்களா? தேவ ஜனமே, உனக்கு உணர்வு உண்டா? And beloved children of God, whether you have an understanding in your heart. ஓ மனிதா, உனக்கு அறிவு சொரணை உணர்வு உண்டா? Oh man, whether you have an understanding and also the knowledge in your mind. பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொண்டிருக்காத. And don't think that you are a wise man. நான் இதை உங்களை சொல்லவில்லை, வேதத்தை தான் சொல்லுகிறேன். And I don't say. நீ அறிவாளியானால் சொல்லு. If you know that, say. அந்த சமுத்திரத்தை படைத்தவர் யார்? And who is the one who created the ocean? அலைகளை கொந்தளிக்க முடியாது செய்கிறவர் யார்? And who is the one who brings the wave as a tempest? அதற்கு தாழ்பால்களை போட்டவர் யார்? And who is the one who made the lock into the அதற்கு ocean? கதவுகளை போட்டவர் யார்? And who is the one who made the doors and the lock to the ocean? தேவனாய கர்த்தராய் இருக்கிற நான் அல்லவா? I am the Lord, the God who made it. நீ அப்போது எங்கே இருந்தா? If that is so, where were you? அறிவாளியானால் சொல்லு. And if you are a wise man, say that. அறிவாளியானால் சொல்லு. If you are a wise man, you say. தேவனுக்கு மகிமை. And praise be to God. அது மாத்திரமல்ல, Not only that. அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க. See that how his words are powerful. சமுத்திரம் உண்டாக்குறது. Let there be an ocean. சமுத்திரம் உண்டாயிற்று. And ocean was created. ஓ மச்சங்கள் உண்டாக்குறது. Let there be a fish. பிஸ்ன்னா இப்ப பூரா அந்த சால மீன், கிளாத்தி மீன் அந்த மாதிரி பிஸ் அல்ல நம்ம தேவன் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். And God never created the அதை fish. சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். And he created. சால மீன் நெத்திமீனை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். And God has created the salamine and also the netlimine. இப்பெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு போனா கை நேரம் அள்ளிட்டு வந்தோம். And if we go- அப்ப அது மண்டையை கழிச்சு போட்டா வேற ஒண்ணுமே இல்ல. And if we go and take a handful of netli, we can take it. We have to pluck தேவன் it. எப்படிப்பட்ட மீன்களை திமிங்கலங்களை வச்சிருக்கிறார். And God has created the whales in the sea, in the ocean. மீன் வளர்த்து அப்படி அவர் சொல்லவில்லை. And in that manner, God has not said in that way. மீனை வளர்த்து அது பெருசாயிட்டான்,
அது திமிங்கலம் ஆகட்டும் இவ்வளவு பெருசாகட்டும்னு சொல்லல. And God never said that it shall grow, it shall become big, and it shall come. He never said in that way. யோனாவை விழுங்கின மீனுக்கு பேர் என்ன தெரியுமா? And what was the name that was written in the book of Jonah? நானும் கூட அநேக நாட்களாக மீன் எப்படி மனிதனை விழுங்கும். And see that for how many days that how the fish can swallow the man. அப்படி ஒரு மீன் உண்டா? And is there any fish like that? நாளைக்கு உட்கார்ந்து அவரு நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. And for 3 days he was beautifully praying. தேவனுக்கு மகிமை. Praise be to God. புத்தகத்தை தேடினேன். And you have to seek the book. சரித்திர புத்தகம். And the history. என்ன சொல்லுகிறது? What the history says. யோனாவை விழுங்கின மீனுக்கு பேர் வெயில் ஷார்க். And the name of the fish which swallowed Jonah, the name was வெயில் ஷார்க். whaleson. அது 200 மீட்டர் நீளம் உள்ளது. And it was 200 feet length. 200 மீட்டர். 200 fish. 200 மீட்டர் சொன்னாங்க 200 meters. 200 meters it is. 650 அடி நீளம். 600 feet length it is. அப்படி ஒரு மீன் கிடந்துச்சுனாக்கா எப்படி இருக்கும்? ஜீவாதிபதி அப்பா கன்வென்ஷனை பொறிச்சு போட்டு தள்ளி போடுவார். அவரும் கூட உள்ள இருந்தாலும் இருப்பார் மீனுக்குள்ள. That is so brother will be happy. அந்த மீன் எத்தனை கிலோ தெரியுமா? And see how much weight of that fish was. 7000 கிலோ. 7,000 kg of weight. அப்பா தேவனுக்கு மகிமை. Praise be to God. 7000 கிலோன்னு சொன்னா 7 டன். 7,000 kg means 7 ton the weight அதுக்கு of the 2 fish. இறப்பை இருக்கான். And it has 2 bags inside that belly. தேவனுக்கு மகிமை. Praise be to God. நேரத்துல 2 யோனாவை விழுங்கக்கூடிய பெரிய வாய். And a mouth at one stage it can swallow Jonah. அதனாலதான் கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், And God- யோனாவை விழுங்கு. God commanded unto that whale, go and swallow Jonah. யோனா விழுங்கும் போது ஒரு கடி கடிக்காம அப்படியே உள்ளே விழுங்கிடுச்சு. கடிச்சா என்ன ஆயிருக்கும்? அதையும் கூட தேவனுடைய இறக்கத்தை பாரு. And see- கீழ்ப்படியாத சந்ததியே உனக்காக இன்றைக்கும் தேவனுடைய இறக்கம். And as the எந்த மட்டும் நீ இன்னும் கீழ்ப்படியாம காட்டிக்கிட்டே இருப்ப சகோதரா சகோதரி. oh brother and sister, how much time that you may show the disobedience unto God. If God could have made the fish to pierce you, it could have, but it has விழுங்கும்படி swallowed. சொன்னா, And he said that it shall swallow. கக்கும்படி சொன்னா. And it said that go and vomit in the shore. அப்ப எவ்வளவு பெரிய பெரிய மீன் இருக்கு பாருங்க. And see that how great fish இவைகளெல்லாம் are they. தேவனுடைய வார்த்தையினால் உண்டானது. And all are created by the word of God. அதிசயமான தேவன். It's a wonderful God. அதிசயமான தேவன். And a wonderful God. அதிசயமான தேவன். Wonderful God. இனி அவருடைய வல்லமையின் தேவன். And now we are going to see about the powerful God. சர்வ வல்லமை. Almighty God. அந்த வல்லமை இப்பொழுது நம்ம மத்தியிலே கிரியை செய்ய போகிறார். And now that power is going to walk in our midst. அன்றைக்கு மாத்திரமல்ல, Not only on that day. அந்த வல்லமையில சர்வ வல்லமையுள்ள தேவன், An almighty omnipotent God. மனிதனுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். And he does the work beyond the imagination of a man. 75 வயதிலே 70 தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். And God spoken to Abraham at the age of 75. 99 வயதிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பேசுகிறார். And God spoken to Abraham at the age of 99 as I am the Lord as an almighty. இனி உன்னுடைய பேர் ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். Now he shall not be called as Abraham but Abraham. நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறாய். Now you are going to become like a father of many nations. சாராயை பார்த்து என்ன சொல்றார்? And what God said looking into Sarah. உன்னுடைய பேர் சாராய் அல்ல, சாராள். Now he shall not be called as Sarah but he shall be called as நீ Sarah. அநேக ஜாதிகளுக்கு தாயாய் மாறப் போகிறாய். Now you are going to become a mother of many nations. நான் எப்படி அறிவேன்? And how I knew நான் that. கிழவியா இருக்கிறேன். And I am well stricken in age. ஆபிரகாம் என்ன சொல்றார்? And what Abraham ஓ says. 99 வயசு கிழவனா இருக்கிறேன். And I am at the age, I am an old man at the age of 99. எப்படி எனக்கு இப்படியெல்லாம் இன்பம் உண்டாகுமா? Then how can I get in this manner? என்னுடைய சந்ததி இப்படி வருமா? And how can my generation என் will come? சரீரம் செத்ததா இருக்கிறது. Now my body is dead. என் And what is? மனைவியினுடைய கர்ப்பம் செத்ததா இருக்கிறது. The womb of the sorrow was dead. தேவனுக்கு மகிமை. Praise be to God. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். And he believed
the word of தேவனுடைய God. வார்த்தையை விசுவாசித்தார். He believed the word of God. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. And nothing impossible with God. சர்வ வல்லமையுள்ள தேவன் பலப்படுத்தினார். And the almighty omnipotent God strengthened நானே him. ஈசாக்கின் சந்ததி. I am the generation out from Isaac. அல்லேலூயா. Hallelujah. உன்னுடைய சரீரம் செத்ததா இருக்கிறதா? Whether your body is dead today, உன்னுடைய சரீரம் பலவீனமாய் இருக்கிறதா? whether your body is in weak state, உன்னுடைய சரீரத்திலே பல வியாதிகள் இருக்கலாம். whether you may have many sickness in your body, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட வியாதி இருக்கலாம். you might be forsaken by the physicians. நான் உங்கள் மத்தியில் நிக்கிறது ஒரு அதிசயம். And what I stand in your midst is wonderful. நான் 93ஆம் ஆண்டிலே மரிக்க வேண்டியவன். In the year 1993, I am the one who have to die. ஓ மஞ்சக்காமாலை வியாதினால கஷ்டப்பட்டேன். And I was suffering from chicken pox. சிக்கன் பாக்ஸ் இல்ல என்ன Jaundice, sorry. Yeah, I was suffering from jaundice. என் உடம்பு முழுசு மஞ்சள் பெயிண்ட் அடிச்ச மாதிரி And இருக்கும். my entire body was in yellow in color. இங்க பாருங்க என் வயிறு பாருங்க You இவ்வளவு. see my belly. இந்த பாருங்க இந்த விரலுக்கு நேரா வரும் இவ்வளவு பெருசு. And it will be கிட்னி swelling. இரண்டு கிட்னிகள் பெயில் ஆகிவிட்டது. And both of my kidneys was pale. இந்த கை சித்த கை ஆயிட்டு. And this hand was dead. சும்மா அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். And it will be always swinging. யாராவது சோறு எடுத்து வச்சா If anyone who keep that food, ஆகாரம் எடுத்து வச்சா இந்த கையை வச்சு இப்படி சாப்பிடணும். இந்த கையை எடுத்துட்டேன்னா அங்க போய் அடிச்சிடும். and I have to support my hand with the other hand, then only I can eat. Otherwise, it will go and dash ரத்தம் it. படி ஆரம்பித்து விட்டது. And it has become yellow in color. ஐயோ ராஜா ரத்தம் வர ஆரம்பித்து விட்டது. Blood started coming out from my body. முழு உடம்பு அப்படியே ரத்தமாக வடிந்தது. An entire body where the blood was coming out. கிட்னி செத்து போனால் அப்படித்தான் ஆகுமா? And when the kidney fails, this is the state which will come. ரெண்டு கிட்னி செத்து விட்டது. And both of the kidneys was failed. இடது கால் செத்து விட்டது. And the gallbladder was also gone. It was failed. டாக்டர் வந்து பார்த்தா And doctor came and diagnosed நம்முடைய me. விசுவாசிதா. And he was a believer. தேவனுக்கு மகிமை. Praise be to God. பிரதர் 3 நாள்ல செத்துருவா. And brother will die within 3 days. அல்லது 3 மாதங்கள் தான் இருப்பா. And or even he will be alive for 3 months. தேவனுக்கு மகிமை. Glory be to God. என்னை சேரோடு காத்திருப்படுத்த தூக்கி கொண்டு வையுங்கள் சொன்னேன். With the help of the chair, they took me that I should go and sit in the tarry meeting. இன்னைக்கு சின்ன வியாதி வந்தாலும் படுத்துக்கிறார்கள். And today when little sickness come, people are sleeping. என்னை கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, Beloved brother and sister, நீ எப்பேற்பட்ட வியாதியானால் தேவ சமூகத்துக்கு நீ போனா, and whatever may be the sickness when you go to the presence of God, எப்பேற்பட்ட வியாதியானாலும் சுகமாக, and whatever may be the kind of the sickness, but God அவருடைய will வல்லமை உன்னை தொடு. heal. His power will touch you. அவருடைய வல்லமை உன்னை தொடு. His power will touch you. சேரோட தூக்கிட்டு போனாங்க. They took me out by the காலையினால் chair. நடக்க முடியாது. I'm unable to walk. லேசா பேச முடியும். And I said, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 வசனம் வாசிப்போம். போ சென்னை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians 15th chapter. 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார். The Spirit of God, the second Adam who quickened me. செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். My dead body, He is the one who என்னை quickened. கேட்கிற அருமையான சகோதரி சகோதரியே, Beloved brother and sister, as you are hearing my word, உன்னுடைய சரீரத்திலே கிட்னி ஃபெயிலியர் ஆகிக்கலாம். in your body the kidney might be failed. உன்னுடைய கைகள் கால்கள் செத்திருக்கலாம். Your hands and legs might be dead. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை The power of the healing of God. அவளுக்கு திரும்பிக்கலபா கத்துராய்னியா. தேவனுடைய குணமாக்கும் வல்லமை The power of the healing of God. காத்திருந்தான். And I was carrying. Oh, waiting for the power of God. And the power of God. Waiting for that. அதே அமைதியில வெயிட்டிங் காத்திருந்தான். And I was waiting calmly for the work of God. கரண்ட் சாக்கடித்த மாதிரி. As a current shock. கரண்ட் 5 kV சாக்கடித்தது போல. As a 5 kV of current as it shocks. ஓடியே போனேன். And I ran from that place. அல்லேலூயா. Hallelujah. ஓடினே. I ran. ஐயே ஆத்திய அபிஷேகத்தால் நிறைந்தேன். And I lifted my hands and shook and I was filled in the Spirit. 3 நாளிலே செத்து விடுவார். And they said that 3 days I will die. 3 மாதங்களிலே செத்து விடுவார். Within 3 months I will die. ஓ இன்றைக்கு 25 வருடங்கள் ஆகிவிட்டது. And today 25
25 years have passed from that. 25 வருடங்கள் ஆகிவிட்டது. 25 years have passed from that day. தேவனுடைய வல்லமை உன்னை குணமாக்கினார். The power of God when it heals you, ஓ நீ லாங் லைஃப். and you will have a long life. என்னை சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு. And the doctor who said that, he died. என்னைய 3 நாள் செத்து போவோம் 3 மாசம் செத்து போனார்ல அந்த டாக்டர் செத்து போயிட்டாரு. And the doctor who diagnosed me and said that within 3 நான் days of 3 இன்றைக்கு months, அவருடைய he died. வல்லமையினால பிழைத்திருக்கிறேன். I am alive by the power of God. அந்த வல்லமை இன்றைக்கு அநேகரை தொடப் போகிறது. And that power is going to touch many people today. ஒருவேளை நீ வைத்தியர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். Sometimes you might be forsaken by the physician. வைத்தியர்கள் உன்னை நீ இந்த வியாதியிலே மரித்து போவாய் என்று சொல்லியிருக்கலாம். Physician could have told you that you will die by this sickness. ஆனால் உன்னுடைய சரீரத்திலே அல்லது நுரையீரலிலே ஓட்டைகள் இருக்கு நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லலாம். And the doctors could say that in your lungs there is a hole that you will not be alive. மேஜை உயரத்திற்கு ஒரு பையனுக்கு ஹார்ட்ல நுரையீரல்ல ஓட்டை. And yesterday the boy who said that in his lungs there was a hole. அப்பொழுது டாக்டர் சொல்லிவிட்டார்கள் இவனுக்கு அந்த நுரையீரல் ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று. The doctor said after diagnosing that we have to carry an 2004 operation. ஆண்டு In the year 2004. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தகப்பன் ஒரே அழுகை. And father is crying. 1.5 லட்சம் வேண்டும் 1.5 லட்சம். And 1.5 lakhs he has to spend. On those days And அந்த நாள்ல 1.5 லட்சம். in 2004 he has to spend 1.5 lakhs. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. தேவனுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன். And I believed the word of God. ரோமரில் எழுதின நிருபத்துக்கு வாசிக்கும்போது And when we read in the book of an epistle of Romans, தேவன் ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார். and our God is an able God. ஒட்ட வைக்க வல்லவராயிருக்கிறார். And he can make, he's an able God to do. தேவனே இந்த ஓட்டைய நீரே ஒட்ட வைக்க வேண்டும். Lord, you are the one who have to make the hole. You have to cover that hole. இரவு This night, இன்றைக்கு இரவு in this night, அவன் நுரையீரலுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டை ஒட்ட வைக்க வேண்டும். God is going to cover the hole which is in your lungs today. தேவன் ஒட்ட வைக்க வல்லவராயிருந்தார். And if God is able God to do that, அவன் தூங்கும்போது வாயினால சுவாசிப்பான். and when he sleep, he will breathe by his mouth. ஆனால் அன்றைக்கு இரவு அமைதலாய் தூங்கினான். Of that night he slept calmly. காலையில போய் வைத்தியர் எழுதிற பார்த்தபோது And when morning when he went and diagnosed, ஒரு ஸ்கேன்ல ஓட்டை இருக்கிறது. and in one scan there is a hole. இன்னொரு ஸ்கேன்ல ஓட்டை இல்லை. Another scan they say there is no hole. கத்திராயா அந்த தேவன் இன்றைக்கு நம்மத்தில் உலாவிக் And கொண்டிருக்கிறார். that God is today walking in our midst in this night. 2 பேருக்கு மூக்குல சதை. And there was a skin which was coming from the nostril, from the nose. 2 பேருக்கு ஒரு பையனுக்கு ஒரு பிள்ளைக்கும். And for a boy and a girl. தேவனுக்கு மகிமை. Praise be to God. ஆபரேஷன் பண்ணணும். And they have to carry an operation. ஓ நம்முடைய தேவன் ஆபரேஷன் இல்லாமலே சுகமாக்குறவர். Our God will heal without carrying any ஆபரேஷன் operation. இல்லாமலே சுகமாக்குறவர் என்று விசுவாசம் உண்டா? And whether you have a belief without operation, our God will heal. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய நாமத்தினால எண்ணெய் பூசு. And you try to pour an oil in the name of கர்த்தருடைய Jesus. நாமத்தினால எண்ணெய் பூசின போது In the name of the Lord, when you try to have that oil on that, வீட்டிலே ஒருவரையும் தூங்க விடாதவர்கள். and never who called anyone in the home, இவர்கள் வாயினாலே சுவாசிக்கிறவர்கள். and they are the one who used to breathe by their mouth. கதை அல்ல. It's not the fable story. ஓ உண்மையாய் நடந்த சம்பவம். This is the real incident. வேண்டுமென்றால் போன் நம்பர் இருக்கிறது என்னிடத்தில். And if we want, we have the phone number also. தேவனுக்கு மகிமை. Glory be to God. 2007 2013 ஆண்டில் நடந்த சம்பவம். And 2007, 2013, the 2 incidents occurred. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனுடைய நாமத்தினால் ஜெபித்தபோது And the name of the Lord when it was. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. And not by us. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. And in us we don't have anything. இயேசுவின் நாமம் உண்டு. In the name we have.
தலபக்க சபாலகத்தலம். இயேசுவின் நாமம் உண்டு. And that is the name of Jesus. பேதுரு யோவான் அப்படித்தான் சொன்னாங்க. And that's what they said in that. எங்களிடத்துல ஒண்ணுமே இல்ல. And they said that we don't have எங்களை நோக்கி anything. பார்க்கிறது என்ன? And what you look unto us. ஓ மனிதரால் கூடாததுதான். And all it's not by man. தேவனால் கூடு. And all things are possible with God. தேவனுக்கு மகிமை. Glory be to God. ஒரு வாலிபன் An young man. தன்னுடைய சொந்த பெண்ணை கோபத்தில் அடித்து விட்டான். And he bet his own daughter. செவுத்துல ஓங்கி அடிச்சான். He dashed his own daughter on the wall. செவிக்குள்ளே இருக்கிற ட்ரம் ரெண்டாய் கிழிந்து விட்டது. The drum which was inside the ears, it கூப்பிட்டால் காது turned into கேட்காது. two. கூப்பிட்டால் காது கேட்காது. And when you call, she will not attend. She cannot hear that. தாய் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தார்கள், காது கேட்கவில்லை. Mother is going on calling her, but she could not என்ன என்று answer. கேட்டபோது இப்படி ஓங்கி அடித்து விட்டா. What when she asked, she replied that it is the father who bet me on the டாக்டர் wall. இடத்துல போய் பார்த்தபோது When they took- ட்ரம் கிழிந்து விட்டது. When they took to the doctor said that the drum was divided. It was rented into two. தேவனுக்கு மகிமை. Praise be to God. விசுவாசம் விட்டுக் கொண்டார்கள். And they came to the faith home. ஜெபித்தோம். We prayed. கர்த்தருடைய நாமத்தினாலே ஒட்ட வைக்க வல்லவர். And in the name the Lord God can cover that drum. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒட்ட வைக்க வல்லவர். Almighty God can carry that work. தேங்காய் எண்ணெய் எடுத்து காதுல ஊத்தினோம். And we took the coconut oil and poured it in the ear. தேங்காய் எண்ணெயை எடுத்து பஞ்சில வைத்து காதுல வைத்து விட்டேன். And we took the coconut oil on the cotton. We தேவன் poured the oil. பெரியவர். God is great. தேவன் சர்வ And வல்லவர். God is an omnipotent God. விசுவாசம் உண்டுனா உனக்கு சுகம். If you believe, you shall have the healing. தேவனுக்கு மகிமை. And praise be to God. அப்படித்தான் போய் ராத்திரி படுத்த வேளையில And when she slept at the night hour, ஓ ஒட்டி கொண்டது. and it joined. அந்த ஸ்கின் தோல் ஒட்டி கொண்டது. That skin joined at the night time. வைத்தியர் ஆச்சரியப்பட்டார். And the physician was astonished. எப்படி இப்படி நடந்தது? How come this happened? தேவனால் எல்லாம் கூட. And all things are possible with God. கைத்தட்டி சோத்திரம் பண்ணு. Clap your hands and praise God. அவிசுவாசியா இராத. And don't be an unbeliever. தேவனால் எல்லாம் கூட. All things are possible with God. தேவனால் எல்லாம் கூட. All things are possible with God. தேவனால் எல்லாம் கூட. All things are possible with God. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். If you believe, we shall see the glory of God. நீ வைத்தியர்களால ஒருவேளை கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்கலாம். Sometimes you could have been forsaken by the physician. You have gone down in your heart. பணமெல்லாம் செலவழித்து விட்டேன். And I have spent all of my money. என்னை வியாதிக்கு சுகமில்லை. I don't have the healing in my sickness. எத்தனையோ வைத்தியர்கள்ட்ட போய்விட்டேன். I have seen and diagnosed to many ஓ, physicians. எனக்கு சுகமில்லை. I don't have the healing. பணம் செலவு. And I'm spending money. நகை செலவு. And I'm spending lot of money. ஜுவல்ஸ். And jewels, தேவனுக்கு மகிமை. and praise be to God. ஆனாலும் சுகமாகல. But yet I'm not healed. அந்த நேரத்துல கூட நீயும் இங்கே இருக்கலாம். And you might be standing as you might be in this place today. இப்பொழுது வல்லமை விளங்க போகிறது. Now the power of God is going to be revealed. அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன செய்தால்? And what on that day the women which an issue of blood. ஓ இயேசு வண்டையில போனா. And she went unto Jesus. அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவே. And when we touch the hem of Jesus, say, I will be அவருடைய healed. வார்த்தையிலே சுகம் உண்டு. And in his word there is a healing. அவருடைய வல்லமை வஸ்திரத்திலே And the சுகம் power, உண்டு. and the power in the raiment of garment of Jesus. அந்த வஸ்திரத்தை தொட்டால் சுகம். And she touched the hem of the garment of Jesus. She was healed. விசுவாசத்தோடு போய் தொட்டாள். With faith she went and touched it. விசுவாசத்தோடு போய் தொட்டாள். With faith she went and touched it. அவ்வளவு பெரிய கூட்டத்தில் யாருக்குமே தெரியல. And no one could understand and find. ஆனால் இயேசு சொல்றார். But Jesus said. ஓ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். And the Almighty God says. அந்த குமாரனின் நாமமுடையவர். The one who has the name of his வல்லமையுள்ள son. தேவன் என்ற நாமமுடையவர். The name that he has as Almighty God. என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. And there came out from me a power. ஓ என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது. Out of me a power came. ஆதலால் என்னை ஒருவர் தொட்டது உண்டு. And there was the one who touched my hem. என்னை கேட்கிற அருமையான சகோதரா சகோதரி. And beloved brother, as
as you are hearing my ஓ, voice. இன்றைக்கு அதே தேவன் நம்ம மத்தியில் உலாவிக் And கொண்டிருக்கிறார். today that same God is walking in our midst today. சர்வ வல்லமையுள்ள தேவன், As an almighty God. வல்லமையுள்ள தேவன், As an almighty omnipotent அதிசயமான God. தேவன். A wonderful God. நீங்கள் எல்லாரும் விழுந்துருங்க. All stand up in your place. இந்த வேளையில அந்த வல்லமை அனுபவித்து நீங்கள் வீட்டுக்கு போங்க. Today you have to enjoy that experience and we have to go to your எல்லா home. ஊழியக்காரர் ஒருமனப்படுவார். And all the servants of God, let us unite together. தேவனுடைய நாமத்தினால் இப்போது குணமாகுதல் உண்டாக போகிறது. And now the healing is going to be in the name of God. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. இயேசுவே ரத்தத்தே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை